ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து அந்த கங்காவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே சமயத்துல கங்கா மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு நிரூபிக்கிறாங்க. கோவில் சிலையும் கண்டுபிடிச்சு கோவில்ல ஒரு விழா நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே இந்த கோவில்ல என்ன நடந்தாலும் எல்லா வருஷமும் நீங்க வரணும்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறனுக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜயம் எப்படியாவது ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாறனோட அம்மாவோட சமாதி அப்படியே இடிக்க போறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல உள்ளவங்களும் ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் இங்க இருந்து நம்ம மாறன், ராகவன், கார்த்தி எல்லாரும் செம அதிரடியா சேர்ந்த மாதிரி ஒரு செயலை செய்றாங்க. அதை பார்த்த உடனே விஜய் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாறனும் வீராவும் எப்படியாவது கங்காக்கு ஹெல்ப் பண்றாங்க. கங்காவும் ஊர் மக்களுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் நிரூபிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தானே எல்லாருக்கும் தெரிய வருது. கங்காவும் சரி, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், இனிமே இந்த கடவுளோட சேர்ந்து நானும் ஊர் மக்களை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு கங்கா போயிடுறாங்க. இன்னொரு சைடு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கோவில் சிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு எல்லாருமே அந்த கோவில்ல ஒரு விழாவே நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மாறன், வீரா, ராமச்சந்திரன் குடும்பத்துக்கிட்ட வந்து இத்தனை நாளா இந்த கோவில் மூடியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நாங்க பயத்தோட தான் எழும்புவோம். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருந்தோம். பாதி பேர் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் பொழப்பு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பயத்தினால. உங்கனால தான் இந்த பயம் எல்லாமே போய் இப்ப நாங்க நிம்மதியா இருக்கோம். உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. இனிமே இந்த கோவில்ல சிறப்பாட்டு எல்லாமே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வருஷம் வருஷம் என்ன நடந்தாலும் உங்க குடும்பத்துக்கு தான் நாங்க முதல் மரியாதை கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன், மாறன், வீரா எல்லார்கிட்டயும் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ராமச்சந்திரன் குடும்பத்துல உள்ளவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீரோட அம்மாவும் சரி, இந்த கோவிலுக்கு வந்தாச்சு, அந்த பரிகாரத்தையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியே நம்ம கண்மணிக்கு ஆதரவாட்டு அந்த பரிகாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, கண்மணியோட வயத்துல வளர குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு வீராவோட அம்மாவும் அந்த கோவில் அந்த சாமியை வேண்டிக்கிறாங்க. இப்படி ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா அந்த கோவில்ல இருந்துட்டு இருக்காங்க. வீராவுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. ஒரு விளையாட்டு கங்காவோட பிரச்சனை முடிஞ்சது, நல்லபடியா இந்த ஊரும் இருக்குது, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்றாங்க. மாறனும் வீரா கிட்ட வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் ரொம்பவே பயந்துட்டேன், எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்தேன். நல்ல விளையாட்டு, எல்லா பிரச்சனையும் இப்ப முடிஞ்சது, இனிமே ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தையும் சிறப்பாட்டு அந்த கோவில்ல முடிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா விஜிக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியல. என்னவா இருக்கும், இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே போயிட்டாங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக ரொம்ப குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க, இவங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, என்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணமான இவங்கள நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க அம்மாவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது இந்த மாறன் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு விஜயும் யோசிக்கிறாங்க. விஜய் அப்படியே அவங்க மாறன் அம்மாவோட சமாதிக்கு போகிறாங்க. இந்த சமாதியை எப்படியாவது இடிச்சிடணும், அப்போ அவங்களோட மனசு எல்லாமே கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு எதுவுமே தெரியாமல் நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாமே அந்த ஊரில் இருக்கும்போது கரெக்டாட்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ராமச்சந்திரன் கிட்ட. ராமச்சந்திரன் கிட்ட வந்து உங்களோட ஒய்ஃப் சமாதியை இங்கே விஜய் இடிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன். என்னவா இருக்கும், இந்த விஜய் எதுக்கு இந்த வேண்டாத வேலையை பண்ணுறா, அவையெல்லாம் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாளா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ராமச்சந்திரனும் ரொம்பவே பதட்டமாட்டு அந்த இடத்துக்கே போயிடுறாங்கன்னே சொல்லலாம். என்ன நடந்தாலும் என்னோட ஒய்ஃபோட சமாதியை நான் இடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் அதை பார்த்துட்டு இந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, எப்படி இருந்தாலும் நான் இதை இடித்து தள்ள தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இடிக்கிறதுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படியே ராமச்சந்திரனும் அவங்க ஒய்ஃபோட சமாதிக்கு மேலே அப்படியே படுத்த மாதிரியே இருக்காங்க. என்னோட ஒய்ஃபை கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண விட மாட்டேன், இப்படிலாம் செய்யாத விஜய், உன்னெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்கு ராமச்சந்திரனும். பின்னாடியே நம்ம வீராவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. விஜயை பார்த்து எவ்வளோ தைரியம் இருக்கணும்டி, நீ எல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யாத, அதெல்லாம் பாவங்கிற மாதிரி நம்ம வீரா பேசிகிட்டே இருக்காங்க. என்ன இருந்தாலும் விஜயை எதிர்த்து பேசுகிற மாதிரி அதில் வேற என்ன இருக்க போது, வேற எலும்பு தானே இருக்கும், அது எல்லாமே இப்போ செதஞ்சு போக போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி விஜி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ராமச்சந்திரனும் வீராவும் தடுத்தாலும் அங்க விஜி கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே அவங்க பக்கத்துலேயே போய் இடிக்க போற மாதிரி வராங்க. அந்த டைம்ல கரெக்டாட்டு நம்ம மாறன் கால் பண்றாங்க. ஏற்கனவே நம்ம மாறன், கார்த்தி, ராகவன் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. மாறன் எப்படியாவது இந்த விஜயோட சூழ்ச்சியிலிருந்து நம்ம அம்மாவோட சமாதியை காப்பாற்றணும், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாறன் பிளான் போட்டிருந்தாங்க.
மாறன் வீடியோ கால் பண்ணவும் நம்ம விஜயும் எடுக்கிறாங்க. விஜி மாறனை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாறா இங்கே நடக்கிறத பார்க்குறதுக்கு வீடியோ காலில் வந்துட்டியா, இங்கே பாரு என்ன வேலை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இனி கொஞ்ச நேரத்தில் இந்த இடமே இல்லாத மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி விஜி சிரிச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனே மாறன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, எவ்வளோ தைரியம் இருக்கணும் விஜி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, என்னோட குடும்பத்தை பழி வாங்கினது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட அம்மா சமாதியை இடிக்க பார்க்குறியா விஜய் அப்படிங்கிற மாதிரி மாறன் பேசுகிறாங்க. விஜய் மாறனை பார்த்து செம அசால்ட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனை ஒரு நிமிஷம் விஜய் கிட்ட வீடியோ காலில், இங்கே பாரு நீ அங்கே ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இங்கே இருக்க உன்னோட அப்பாவோட சமாதி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் கம்பியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ராகவனும் கார்த்தியும் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. விஜய் அதை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் மாற மச்சான், நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதுங்க, என்னோட அப்பாவை விட்டுருங்க, அங்கே எதுவுமே பிரச்சனை பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே மாறணும், என்ன விஜய் பயந்துட்டியா, இவ்வளோ நேரம் எவ்வளோ கெத்தாக பேசிட்டு இருந்த, இப்போ என்ன மாற மச்சான்னு சொல்லிட்டு பாசமாக பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் செம அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு தாங்கவே முடியலை. என்னோட அப்பாவோட இதை மட்டும் விட்டுருங்க, கண்டிப்பாக விட்டுருங்க, நான் இங்கே எதுவுமே செய்ய மாட்டேன், கண்டிப்பாக மாற மச்சான் எதுவுமே பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறணும், என்ன இது உனக்கு நான் ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, நீ தானே அதை இடிக்கணும்னு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன நீ பண்ணனால தான் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கார்த்தி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அண்ணன் தம்பி ஒற்றுமையாட்டு அங்கே ஒரு கம்பியை வச்சு இடிக்கிறதுக்கு போகிறாங்க. விஜய் இந்த சைட்லேருந்து கதறிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரன் வீராவும், என்னாச்சு விஜய் கொஞ்சம் அமைதியாக இருக்காளே, கண்டிப்பாக மாறன் ஏதோ ஒரு வேலை செய்திருக்கான், மாறனால தான் இது காப்பாற்றப்பட்டிருக்க அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இப்போ தான் நிம்மதியாச்சு, நல்ல வேலை இங்கே எதுவுமே ஆகலை, எல்லாம் இந்த விஜய் தான் காரணம், மாறன் ஏதோ செய்து காப்பாற்றிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வீராவும் விஜய் கிட்ட பார்த்து, என்ன விஜய் ரொம்ப பயந்துட்ட போல, நீ எல்லாம் ஒரு இது யோசிச்சேன்னா அதுக்கு மேலே நாங்கள் வேற ஒரு பிளான் போடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி வீரா விஜயை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் சரியாக மாட்டிட்டாங்க. விஜய் என்னதான் பிளான் போட்டாலும் அதெல்லாம் தகர்த்து நம்ம மாறன் அதுக்கு மேலேயே பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம். மாறன் அப்படியே விஜயை பார்த்து, நீ செய்வ ஆனால் நான் அதுக்கு மேலேயும் செய்வேன்னு சொல்லிட்டு விஜயோட அப்பா இடத்துலேயே அப்படியே கம்பி வச்சு அதெல்லாம் உடைக்கிறதுக்கே போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த விஜய் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. மாறன் மச்சான் இதை விட்டுருங்க, இந்த மாதிரியெல்லாம் செய்யாதுங்க, இனிமேல் உங்கள் பக்கம் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட மாறனும், எத்தனை வாட்டி தான் இதே டைலாக்கை விட்டுட்டுருப்ப, இப்படி தான் உன்னை எத்தனை வாட்டி நான் மன்னிச்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறனும் வீடியோ காலில் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஜயும், இங்கே பாருங்க மச்சான், நான் இதை விட்டுட்டேன், இனிமேல் நீங்கள் அதை எதுவுமே செய்யாதுங்கன்னு கதற போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம விஜயோட அம்மாவும், விஜய் நீ இதெல்லாம் பண்ணாத, நம்ம அப்பாவோட இது நல்லபடியாக பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜயை, நான் இனிமேல் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, நீங்களும் அதை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்ட கேட்குறாங்க. மாறனும் அதெல்லாம் கேட்குற மாதிரியில் செம அதிரடியாக விஜய்க்கு எதிராகவே இருக்காங்கன்னே சொல்லலாம்.